எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளை உங்களை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். மாறாத கர்த்தர் நாள் முழுவதும் உங்களை ஆச்சரியமாய் பத்திரமாய் நடத்துவாராக. நீங்கள் ஏதோ ஒரு காரியத்துக்காக புறப்பட்டு போகலாம், எல்லா காரியத்திலும் உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து மேன்மைப்படுத்துவாராக. கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதிக்கும்படிக்கு நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். அது ரோமர் 15வது அதிகாரம் 13வது வசனம் அழகாய் சொல்கிறது, எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. இந்த நாள் முழுவதும் ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், கடந்த இரவெல்லாம் ஏதோ ஒரு சொப்பனத்தை கண்டு ஏதோ ஒரு காரியத்தை குறித்து யோசித்து, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து யோசித்து, பிள்ளைகளின் வாழ்க்கை குறித்து யோசித்து, ஏதோ ஒரு குமுறலோடு நீங்கள் உட்கார்ந்து கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாவித சமாதானத்தினாலும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. பிரியமானவர்களே, ஒருவேளை ஏதோ ஒரு இழப்பு நிமித்தம் வருகிற ஒரு வேதனையாக இருக்கலாம். ஐயோ, என் கூட எங்கள் அப்பா இருந்திருந்தாருனா, என் கூட எங்கள் அம்மா இருந்திருந்தாருனா, என் கூட என் சகோதரன் இருந்திருந்தாருனா நான் இப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை இழந்ததை நினைத்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், யார் யாரெல்லாம் அந்தந்த இடத்தில் இல்லையோ இல்லாத எல்லா இடத்திலும் தேவனே இறங்கி வந்து உங்களை ஆறுதல் படுத்தி தேர்தல் படுத்தி பலப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை அவர் நிரப்ப போதுமானவராய் இருக்கிறார். நிரப்புகிற தெய்வமாய் இருக்கிறார். 1000 போராட்டங்கள் வந்தாலும், 1000 நெருக்கங்கள் வந்தாலும், எத்தனை நிந்தனைகள் வந்தாலும் நாம் தைரியமாய் நிற்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் நிச்சயம் தருவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை. சோர்ந்து போகாதீங்க, சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாதீங்க, ஒரு நாள் உங்கள் நம்பிக்கை இழக்காதீங்க. கர்த்தர் நிச்சயம் வாழ வைத்து உயர்த்துவார். எப்படி இந்த சந்தோஷமும் சமாதானமும் நம்மை நிரப்பும் என்று வேதம் சொல்லுகிறது. அதே வார்த்தையை பார்க்கும்பொழுது வேதம் அழகாய் சொல்லுகிறது, தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷம். விசுவாசத்தினால் உண்டாகுகிற, நம் ஆண்டவர் மேல் இருக்கிற விசுவாசத்தினால் உண்டாகிற சந்தோஷம் சமாதானம் என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. நாம் அவருடைய மேல் இருக்கிற விசுவாசம், எனக்கு பிரச்சனைகள் உண்டுதான், வேதனைகள் உண்டுதான், ஆனால் என்னுடைய பிரச்சனையை காட்டிலும் என் வேதனை காட்டிலும் நான் ஆராதிக்கிற தெய்வம் பெரியவர் என்கிற விசுவாசம் நமக்கு இருக்கும் பொழுது நிச்சயமாய் சொல்லுகிறேன், ஈஸியாய் லகுவாய் மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பார். ஈஸியாய் ஜெயிக்க கர்த்தர் கிருபை கொடுப்பார். ஈஸியாய் மேலே வர கர்த்தர் கிருபை கொடுப்பார். நீங்கள் இருக்கிற சூழலிலிருந்து உங்களை கை தூக்கிவிட யாரும் இல்லை என்றாலும் பரலோகத்திலிருந்து ஒரு கரம் உங்களை தேடி வந்து கை கொடுத்து மேலே தூக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. பிரியமானவர்களே, நிச்சயம் சொல்லுகிறேன், விசுவாசத்தினால் உண்டாகிற எல்லாவித சந்தோஷம் எல்லாவித சமாதானத்தினாலும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஊழியத்தையும் வேலை ஸ்தலத்தையும் நிரப்புவார் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையை கேட்கிற நண்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் நான் ஜெபிக்கிறேன். அப்பா, ஒவ்வொரு நாள் காலை வேளையிலும் ஆண்டவரே இந்த வார்த்தைக்காய் காத்திருக்கிறேன் பிள்ளைகள் ஒவ்வொரு இருதயத்தையும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தால் நிரப்பும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆளுகை செய்வீராக, கிருபை பெருகட்டும், நன்மை உண்டாகட்டும், தடைகள் எல்லாம் நீங்கட்டும், ஆச்சரியமாய் நடத்தும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிற எல்லா இருளும் இப்பொழுது வெளிச்சமாய் மாறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கிருபை சூழ்ந்திருக்கட்டும் ஆண்டவரே, அடைக்கப்பட்ட எல்லா கதவுகளும் திறக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நன்மை உண்டாகட்டும், பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.